வணக்கம். நான் உங்கள் யோகா ஆசிரியர் தர்மராஜ். இன்றைய பதிவில் நம்மளுடைய வயிற்று தசையையும் இடுப்பு தசையையும் குறைத்து அதை வலுப்படுத்துவதற்கான ஒரு அருமையான பயிற்சி நம்ம கொடுக்க போகிறோம். ஏற்கனவே பலவிதமான பயிற்சிகளை எளிமையான முறையில் நம்ம செஞ்சு காமிச்சிருந்தாலும் இந்த பயிற்சி ரொம்ப எளிமைன்னு நான் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். ஏற்கனவே கொடுத்த எல்லா பயிற்சிகளையும் நீங்கள் பயிற்சி செஞ்சுருந்தா இந்த பயிற்சி உங்களுக்கு தெளிவாக வரும், இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அதே போல் இந்த பயிற்சியை செய்யறதுக்கு முன்னாடி உங்களை நல்ல முறையில் தயார்படுத்திக்கோங்க. அதாவது நம்மளுடைய ஜாயின்ட்ஸ் ரொட்டேஷன், வார்ம் அப் எக்ஸசைஸ் எல்லாத்தையும் தெளிவான முறையில் செஞ்சுட்டு கொஞ்சம் உடலை நல்லா தயார்படுத்திட்டு அதற்கப்புறம் இந்த பயிற்சி செஞ்சால் ரொம்ப உபயோகமாக இருக்கும். இந்த பயிற்சியை செய்யும் பொழுது உங்களால் சில நேரத்தில் நான் செஞ்சு காமிக்கிற மாதிரியே செய்ய முடியலன்னா பரவாயில்ல, உங்கள் உடல் எந்த அளவுக்கு செய்யுதோ அந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, செஞ்சு பாருங்க. ஏன்னா நான் செஞ்சு காமிக்கிற மாதிரியே செய்யணும் அப்படின்னு நினைச்சா என்ன ஆகும்னா சில நேரத்தில் வலி வர ஆரம்பிச்சிடும். அதனால உங்களுக்கு எப்படி சௌகரியம், உங்களால் எப்படி உட்கார முடியுது. இப்போ நான் கொஞ்சம் காலம் மடக்கி உட்காந்துருக்கேன், நான் இப்போ இப்படி உட்காந்துருக்கேன், உங்களால் இப்படி உட்கார முடியலன்னா பரவாயில்ல, நீங்கள் என்ன பண்ணலாம், இப்படியும் உட்காரலாம். அப்படின்னா சப்போஸ் எனக்கு இப்படி தான் உட்கார முடியும்னா நீங்கள் இப்படி உட்காரலாம், தப்பே கிடையாது. நான் இப்படி தான் உட்காரணும், இப்படி தான் செய்யணும்னு எந்த ஒரு பயிற்சியுமே சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த பயிற்சியை நோக்கி உங்களுடைய பயணம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு பழக 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 அந்த பயணம் என்ன பண்ணும், உங்களை அந்த நான் எப்படி செய்கிறனோ அதே நிலைக்கு எடுத்துகிட்டு வந்துடும். ஆனால் அதற்கு முன்னாடி நீங்கள் அதே மாதிரி தான் செய்யணும்னு நினச்சிங்கன்னா சில நேரத்தில் வலி கொடுத்துரும். அதனால தான் நான் அந்த விஷயத்தை குறிப்பாக சொல்கிறது. சரி, நான் இப்போ பயிற்சி எப்படி செய்யணுங்கிறத நான் தெளிவான முறையில் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி உக்காந்துடணும். இந்த மாதிரி உட்கார முடியுதான்னு பாருங்கள். உட்கார முடியலன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு பெட்டில் கூட நீங்கள் இந்த மாதிரி உட்காந்துக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி உட்கார முடியலன்னா நான் வேற ஒரு விதமும் சொல்லி கொடுக்குறேன். முதலாவதாக இந்த மாதிரி உட்காந்துருங்க. அடுத்தது என்ன செய்யணும்னா இந்த 2 கையவும் தரையில் இப்படி ஊனிக்கணும். புரியுதுங்களா? இப்போ என்ன செய்யறேன்னு பாருங்க. அப்படியே வயிறு என்ன பண்ணுறேன், மேலே தூக்குறேன், தலையை மிக்கில சாய்க்கிறேன். தூக்கிட்டு இங்கே வந்துட்டு அப்படியே கீழே போய் குனிறேன். திரும்ப மேலே எந்திரிக்கிறேன், கையை தரையில் ஊனி அப்படி மேலே எந்திரிக்கிறேன், திரும்ப கீழே போய் அப்படி போகிறேன், திரும்ப மேலே வரேன், திரும்ப கீழே போகிறேன், அப்படி வரேன். புரியுதுங்களா இந்த பயிற்சி நான் எப்படி செய்கிறேன்னு? இந்த பயிற்சியை குறைஞ்சது 24 முறையாவது செஞ்சு பார்க்கணும். இதை செய்யும் பொழுது சில நேரத்தில் உங்களுக்கு கை வலிக்கிற மாதிரி இருக்கும், அதை பற்றி கவலைப்படாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கை வலுவடைய ஆரம்பிச்சிடும். இந்த பயிற்சி தசை குறைப்பதற்கு மட்டுமல்ல, நம்மை வலுப்படுத்துவதற்கும் பெரும் உதவியாக இருக்கும். சரி, இப்போ இப்படி உட்கார முடியல அப்படின்னா என்ன பண்ணலாம்? இப்படி சம்மணங்கால் போட்டும் உட்காந்துக்கலாம். சம்மணங்கால் போட்டு உட்காந்துட்டு இப்படி போகிறோமா, கையை தரையில் ஊனி அப்படி மேலே தூக்குறோம். திரும்ப இப்படி போகிறோம், கையை தரையில் ஊனி அப்படி செய்கிறோம். சிம்பிள். உங்களால் எப்படியெல்லாம் செய்ய முடியும்னு நம்ம யோசிச்சு பார்த்துக்கணும். இப்படிதான் முடியலையா, இல்லை காலை கொண்டா இப்படி நீட்டி கூட வச்சுட்டு என்ன பண்ணுங்க, கொஞ்சம் குனிஞ்சிட்டு அப்படியே அப்படி கூட தூக்கலாம். ஏன்னா நான் இப்படி சொல்கிறேன்னா சில நேரத்தில் எனக்கு இந்த பயிற்சி வரலை, எனக்கு இதே மாதிரி செய்ய முடியலன்னு நம்ம அந்த பயிற்சி கைவிட்டுறக்கூடாது. ஒரு பயிற்சிங்கிறது நம்ம தொடர்ச்சியான முறையில் செஞ்சு பார்க்கறது தான். அப்போ இன்னைக்கு வருதோ வரலையோ, இன்னும் 10 நாள்லையோ 1 மாதத்துலையோ கட்டாயமாக வரும். அந்த 1 மாதம் நீங்கள் தொடர்ச்சியாக செய்யும்போது அந்த பயிற்சியும் உங்களுக்கு தெளிவாக வந்துடும். அதற்கான பலனும் உங்களுக்கு தெளிவான முறையில் உங்கள் உடலில் கிடைக்கும். இந்த பயிற்சியை ஒரு நாளைக்கு குறைந்தது 12லேருந்து 24 முறை செய்யணும்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் அதோடு என்ன பண்ணுங்கன்னா, நான் இதற்கு முன்னாடி வயிற்று தசையை குறைப்பதற்கு, கால் தசையை குறைப்பதற்கு, கை தசையை குறைப்பதற்கு நிறைய பயிற்சிகள் எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன். இந்த ஒவ்வொரு பயிற்சிகளும் என்ன பண்ணுங்க, ஒரு 20 கவுண்ட் செஞ்சுட்டு இதை செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஜாயின்ஸ் ரொட்டேஷன் செஞ்சோமா, அந்த ஜாயின்ஸ் ரொட்டேஷனை முடிச்சுட்டு எடுத்த உடனே இங்கே வந்துடாதீங்க. அந்த ஹீல் ரைஸ்னு ஒன்று கொடுத்துருப்பேன், அதெல்லாம் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இது என்னென்ன விஷயங்களை தொடர்ச்சியாக செஞ்சால் உங்களுக்கு நல்ல வேலை நடக்கும் அப்படிங்கிறத நான் ஒரு பதிவாகவே நான் கொடுக்குறேன். அதை எல்லாத்தையுமே பொறுமையாக நிதானமாக செஞ்சு அது கூட சேர்த்து இதை செய்யும் போது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். செய்து பாருங்கள், நல்ல பலன் அடையுங்கள். நம்மளுடைய பதிவு எதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது, பிடிச்சிருக்கோ அதை உங்களை சார்ந்த மற்ற மக்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.